சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, வேற லெவல். நெக்ஸ்ட் பார்ட் இருக்கு, அதுக்காக வெயிட் பண்றாங்க. படம் டீசெண்டா இருக்கு சார், பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட், வீடி கிட்ட இருந்து நல்ல ஒரு அட்டெம்ப்ட். மியூசிக்கும் ஓகே தான். கௌதமும் ஜெஸ்ஸில இருந்து இது டிஃப்ரெண்டான டைப் பண்ணியிருக்காரு. பட் பார்க்கலாம் சார், குட் மூவி. கண்டிப்பா ஹீரோ தான் ஃபுல்லாவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. நல்ல படம் தான், பார்க்கலாம் சார். கதை பிரேக் அவுட் பண்ண வேணாம், எல்லாரும் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் ஜானர் பார்க்கலாம். கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒரு சாயல் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் தேவரோட தெரிஸ்டார் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பயங்கரமா பண்ணியிருக்காரு, எப்பயும் போல. மியூசிக் சூப்பரா பண்ணியிருக்காரு அனிருத் தெரிஸ்டார். இல்ல ஆக்ஷன் ஒரு இதுதான், கிங்டம் சொல்றாங்க. லைக் அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடுற அந்த ஸ்டோரி லைன் தான். கண்டிப்பா ஒரு கம்பேக்கா இருக்கும் தேவரகொண்டா. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபுல்லா ஆக்ஷன் தான் படம். ஆக்ஷன் கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்யூ. படம் ஒன் டைம் வாட்ச் தான் ப்ரோ. கொஞ்சம் அதான் லைக் இப்போ ரீசெண்டாக ரெட்ரோ வந்ததுல சூர்யா அது வாட அடிச்சது. ப்ளஸ் 2 years பேக் பிரபாஸ் சலார் வந்தது, சேம் அந்த மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் என்னன்னா படம் பார்ட் 2 வருமா வராதான் இன்னும் கிளிஃப் ஹேங்கர்ல விட்டாங்க. பட் இன்னும் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி எதுவுமே பண்ணல. வீட்டில் அதான் லைக் ஒரு சின்ன ஒரு ஒன் டைம் வந்து பார்க்கலாம். அது நல்லா தான் இருந்தது. லைக் லாஸ்ட்ல கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் அது. ஒரு ஹை மூமெண்டோட நிப்பாட்டிருக்கலாம், எதுவுமே இல்லாம நிப்பாட்டினாங்க. அதான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ யா அந்த இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட் ஆகட்டும் சரி, லைக் இதுக்கு முன்னாடி வர எப்படி சொல்றது ஸ்டோரி எப்படி கொண்டு போறாங்க அதெல்லாம் நல்லதா இருந்தது. பட் தெரிஞ்ச ஸ்டோரி தான்னால ஒரு ஹை மூமெண்ட் இல்லாம போயிடுச்சு. ஐ மீன் கிளைமேக்ஸ்லாம் யூஸ்வலா நம்மளுக்கு வரணும்னா ஒரு ஹை இருக்கணும்ல, அது ஹை இல்லாம போயிடுச்சு. அவரு பிச்சி மென்ஸ்டார் சார். அவரு கொஞ்சம் அப்படி இப்படி இல்லை, வேற லெவல் டியூட்டி அவரெல்லாம். அவர் சொல்லணும்னு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் சார் இருந்தது. ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல நல்லா இருந்தது, அந்த ஜெயில் ஃபைட் ஆகட்டும் சரி இதெல்லாம். இங்க கொஞ்சம் லாஸ்ட்ல ஆஸ் எக்ஸ்பெக்டட் கொஞ்சம் தெரிஞ்சது தானே. ஸோ அவ்வளோ ஹை கொடுக்கல, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். சுமாரா ஒரு வாட்டி ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. எப்படி மேக்கிங் வைஸ் தான் மெயின். மேக்கிங் எல்லாம் தரமா இருந்துச்சு, பிஜிஎம் எல்லாமே தரமா இருந்துச்சு. ஒவ்வொரு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா. லைக் அவரோட ப்ரீவியஸ் படம் வச்சு பாத்தீங்கன்னா அவருக்கு கம்பேக் படம்னு சொல்லலாம். இது லைகரோட பெட்டரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் எல்லாம் எப்படி சொல்றது, வயலன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஃபைட் சீன்ஸ் அவ்வளோ இல்லை, ஏதோ 3 to 4 ஃபைட் சீன்ஸ் தான் இருந்துச்சு. பட் இருந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் கேமியோ தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ. கேமியோ மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ரொம்ப நாள் வரல அவங்க. மேபி நெக்ஸ்ட் லீடோட தான் முடிச்சிருக்காங்க. ஸோ மேபி செகண்ட் பார்ட்ல அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் லீட், அந்த மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, டாப் டயர். அனிருத்துக்கும் லைக் இப்போ ப்ரீவியஸ் படம் வெயிட் இருந்தால் ப்ரீவியஸ் படம் நடிக்கிற அனிருத்துக்கு அது வச்சு பார்த்தீங்கன்னா வே பெட்டர் அந்த படத்தோட பிஜிஎம் எல்லாம். இல்லை எந்த படத்தில் கிடையாது ப்ரோ, வரல. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. கண்டிப்பா இது கம்பேக் தான். நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கும் நல்லா பிடிக்கும் படம். அனிருத் வந்து நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த டேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்கு படத்தில். ஸ்க்ரீன் பிளே வைஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே ரேசியாக போட்டு முடியுது. செகண்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து எந்த ஒரு லாகுமே கிடையாது. விஜய் தேவரோடவுக்கு ஏற்ற படம் தான் இது. ஆக்சுவலாக ஒரு கம்பேக் தான் அது. ஒன்றுமே இல்லை, லேக் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம ஹீரோயினும் தேவையில்லை. ஆக்சுவலா அவங்க தேவையில்லாம யூஸ் பண்றாங்க. அவங்க இல்ல போடணும்னு போட்டிருக்காங்க. அது தெலுங்கு ஆடியன்ஸ் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல ஒண்ணு. அவங்க இதுல படம் ஓடணும்னா ஹீரோயின் வேணும். இல்ல இது நம்ம பார்த்த யூஸ்வல் ஸ்டோரி தான். நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்த யூஸ்வல் ஸ்டோரி தான். நம்ம 1001 பேட்டர்ன்ல தான் இருக்கு. ஆனா ஒர்க் அவுட் ஆகும் தமிழ் ஆடியன்ஸ் வந்து. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, ஒர்க் அவுட் ஆகும்.